மக்கள் மன்றம். தாவேக அரசின் 100 நாட்கள் சாதனையா சறுக்கலா? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 100வது நாள் போஸ்டர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்துக்கு நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முறையாக விஜய் ஆட்சிக்கு 100 நாள் போஸ்டர் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். 100 நாட்கள் தாவேக ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது, அதை தாண்டி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 100 நாட்களில் நாங்கள் வரலாறு படைத்து விட்டோம், புதிய புரட்சி நிகழ்ந்து விட்டது, தமிழ்நாடே மாறிவிட்டது, ஊழல் ஒழிந்து விட்டது, எல்லாம் டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 100 நாட்களில் என்னெல்லாம் நடக்கலை, வாக்குறுதியை நிறைவேற்றலை, தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே அது பட்ஜெட்டில் ஏன் வரல, பட்ஜெட்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, நாங்கள் கடன் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் ஏன் கடன் வாங்கினீங்க, இந்த பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லா தரப்புகளையும் விமர்சனமும் சரி பாராட்டுகளும் சரி வைக்கப்படுறதை பார்க்குறோம். ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, இருங்க பாஸ் நாங்கள் ரொம்ப புதுசு, எங்களுக்கு டைம் வேணும், நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும். 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, இப்போ 3 மாதம் போச்சு. 100 நாளுங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் பீரியட் இல்லையா? ஒரு 100 நாட்களில் நம்ம புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்தோம்னா கூட ஒரு 3 மாதத்தில் என்னென்ன எது எது எப்படி எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோமா? அப்போ இந்த 100 நாட்களை தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் இந்த ஆட்சியை ஜட்ஜ் பண்ணுறது ஒரு சரியான விஷயமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எழுப்ப போகிறோம். இந்த 100 நாட்கள் தாவேகாவினுடைய ஆட்சி பெரும்பாலும் சாதனைகள் அதிகமாக இருக்கிறதா, சறுக்கல்கள் அதிகமாக இருக்கிறதான்னு. மக்கள் மன்றத்தில் என்றைக்குமே எதிர்க்கட்சி தான் முதல்ல, அதனால் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்தே தொடங்குவோம். இந்த 100 நாள் தாவேகா ஆட்சி சாதனையா சறுக்கலா என்று முதலில் பேச திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த 100 நாள் புதிய அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சாதனையா சறுக்கலா என்றால் இரண்டுமே கலந்த ஒரு கலவையாகத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் பாதி மிருகம் பாதி. வரவேற்கப்படக்கூடிய சில முக்கிய அம்சங்களை முன்முயற்சியாக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள், ஊழலை ஒழிப்பதற்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் சேவை பெறும் உரிமை சட்டம், தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய உரிமையை குறிப்பிட்ட காலத்திற்குள் கொண்டடைவதற்காக அந்த சட்டம் வழிவகை செய்யும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட அவர்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ஆளுநர் உரையிலேயே வரலாற்றில் முதல் தடவை சொல்லியிருக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி அமைந்த ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் நாம் எல்லாம் பார்க்க வேண்டும், வரவேற்க வேண்டும். அதே நேரத்தில் சறுக்கல்கள் என்று சொல்வதை விட அவர்களால் இயலவில்லை, அதற்கு பொருளாதார காரணமாக இருக்கலாம், நிதி சூழல் காரணமாக இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் அறிந்துதான் மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்கும் பொழுது அவர்களுடைய அந்த வாக்குறுதிகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி முழுமையாக செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அவர்களால் செய்ய முடியவில்லை. எது நிதிச்சுமை என்ன காரணமாக இருந்தாலும் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் என்று சொல்வார்கள். அந்த விவசாயிகளுடைய துயரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு கடமை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும். இதையும் தாண்டி அண்டை மாநிலத்திலேருந்து நாங்கள் தண்ணி வரல, தண்ணியை பெற்று தருவதற்கு நம்மளால் இன்றைய வரைக்கும் இயலவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கான பிரச்சனையை நாம் தான் கையில் எடுக்க வேண்டும். நாம் என்று சொன்னால் அரசாங்கம் தான் கையில் எடுக்க வேண்டும். அதை தவறு இருக்கிறார்கள். மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள். அது அவர்களால் தர முடியவில்லை. முந்தைய திமுக அரசு என்ன கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை தான் இதுவரைக்கும் தொடர முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் என்ன பெல் அடிச்சிட்டாங்க. அடுத்த இதில் விரிவாக நான் சொல்கிறேன். 392 வாக்குறுதிகளை கொடுத்து தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அதில் வெறும் 4 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றுவதற்கு இந்த 100 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு அரசாங்கம் அமைந்த பிறகும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்றாலும் இன்றைக்கு சட்டமன்றத்தை பொறுத்தவரை
வரலாற்றில் இல்லாத அளவிற்கான ஒரு ஜனநாயகத்தை இந்த ஆட்சியாளர்கள் சட்டமன்றத்தில் கடைபிடிக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் இதே நேரத்தில் வரவேற்று முதல் சுற்றில் என் வாய்ப்பை நிறைவு செல்கிறேன். நன்றி. நன்றி திரு கணேஷ்குமார் அவர்களே. 100 நாள் ஆட்சி நல்லா தான் இருந்துருச்சு போலையே. எதிர்த்தரப்புலேயே எதிர்ப்பை விட வரவேற்பு அதிகமாக இருக்குது. எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விசிக்கே தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு பாவலன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதாவது முதல் சுற்றுலேயே எங்கள் அணி ஸ்கோர் எடுத்துருச்சு. ஆட்டத்தில் பேட்டு பிடிக்காமலேயே ரன் எடுத்த மாதிரி பாமக தரப்பிலிருந்தே வாழ்த்து. தாவேக அரசு அதான் கவனமாக இருந்துக்கங்கன்னு இல்லை, நாங்கள் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே விடுதலை சிறுத்தைகள் கவனமாக தான் இருப்போம், ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம். எங்கள் அணையை நாங்கள் தான் உடைக்க முடியும். எங்கள் அணையை யாராலும் உடைக்க முடியாது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் மனமுவந்து பாராட்டி இருக்கின்றார் அவர் கணேஷ்குமார் எம்எல்ஏ. அதை வரவேற்கணும். 100 நாட்கள் என்பது திமுக ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற ஒரு கட்சி. கடந்த 2021 வெற்றி பெற்று அவர்கள் 100 நாட்களில் எதை சாதித்தார்களோ அதையே தான் இன்றைக்கு தாவேக அரசும் சாதித்திருக்கிறது. இந்த மதிப்பீட்டிலிருந்து தான் விடுதலை சிறுத்தைகளும் தாவேகாவும் இனி இணைந்தே பயணிக்கும் என்கின்ற முழக்கத்தை எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார். மதிப்பீடு இல்லாமல் எந்த ஒரு உறுதிமொழியும் கொடுக்க முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு எல்லா தலைவரை சந்தித்து நன்றி சொல்ல போகிறார். ஆனால் வேளச்சேரியில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சந்திக்கும் போது ஏறக்குறைய 45 நிமிடங்கள் தனியாக பேசுகிறாங்க. அந்த அளவிற்கு நம்பிக்கையும் மரியாதையும் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கின்றார் இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள். அண்ணன் அதிமுக வந்திருக்க அண்ணன் எம்பி அண்ணன் அவருக்கு அனுபவம் இருக்கலாம். ஆனால் எங்கள் பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு அனுபவம் கிடையாது. இது போன்று தான் புதிய கட்சி, புதிய ஆட்சி, புதிய அனுபவம். ஆனாலும் ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. ஒரு பேட்டுக்கு 2 பால், ஒரு பேட்டுக்கு 2 பால். எப்படி அப்படின்னா முதல்ல திமுக பால அதிமுக அடிக்கும், அதிமுக பால திமுக அடிக்கும். இதுதான். ஆனால் இன்றைக்கு தாவேகாக்கு இருக்கிற ஒரு பேட்டில் அதிமுக திமுக பால் போடுறாங்க. அப்ப ஒரு பேட்டில் 2 பாலை சமாளிக்க வேண்டியிருக்கு. சமாளிச்சு இன்னைக்கு 100 நாள் ஆட்சியை கடந்து இருக்கின்றாங்கன்னா இது மாபெரும் வெற்றி. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் கேட்டாங்க. ஆரம்பத்தில் தடுமாறினாங்க, மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு சட்டசபையில் அவங்க காட்டுற பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. திமுக திணறுது, சட்டமன்றத்தில் திமுகவும் அதிமுகவும் திணறுகிறார்கள். 3 ஃபைல் ரெடியாக இருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் சொன்ன உடனேயே சட்டமன்றமே கலகலத்து போச்சு. பணமே இல்லாமல் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் சொல்லியிருக்கிறாரு. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலங்காலமாக எதிர்பார்த்த ஒன்று. அது இன்றைக்கு தாவேகா மூலமாக நிறைவேறிக்கிறது. நன்றி. 2வது சுற்றில் பார்ப்போம். நன்றி திரு பாவலன் அவர்களே. சட்டமன்றத்தில் திமுகவே திணறுது அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. திரு ஹஃபீஸ் அவர்களை பதிலளிக்க அன்போடு அழைக்கிறேன். நூறு நாள் ஆட்சி சாதனையாக சறுக்கலாம் அப்படின்னாங்க. நான் எதுவுமே கமெண்ட் பண்ணலை. நான் சில சம்பவங்கள்லாம் சொல்லிடுறேன், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அண்ணன் பேசும்போது சொன்னார் சட்டமன்றத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் எதுவுமே பதிவு பண்ண மாட்டேன்றார் சபாநாயகர் அந்த பெர்ஃபார்மன்ஸை. அவை குறிப்புலேருந்து தூக்குங்கன்றாரு. இவர் சொன்னார் கிரிக்கெட் மேட்ச் பேட்டால் அடிங்கன்னா காலால் எட்டி உதச்சிக்கிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ளே. அதுக்கு ஃபயர் வேறு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வடிவேலோட ஒரு காமெடி இருக்கும். சொல்லுவார், அவங்க கடையை சாத்திட்டு ஓடிட்டாங்கன்னா அவங்க நமக்கு அடிமை, திரும்பி வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அடிமை. அந்த மாதிரி சர்க்குலரை விடுறது.
மக்கள் வரவேற்றா தாவேக்கா ஆட்சி சிறப்பான ஆட்சி. சர்க்குலரில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளை பார்த்துருக்கோம், பல விஷயங்களை பார்த்துருக்கோம். திராவிடர் கழகம் எங்கேயாவது கலவரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? திராவிடர் கழகம் கூட்டத்தில் போய் திராவிடர் கழகம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்ந்து இது கலவரம் நடந்திருக்கு, இவங்க கலவரக்காரர்கள் எங்கேயாவது வரலாற்று பதிவு இருக்கா? தமிழ்நாடு அரசு நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க, நீட் எதிர்ப்பு தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆதரித்து ஆமாம் விஜய் அரசாங்கம் எந்த நீட்டை எதிர்க்கிறதோ அந்த நீட் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு ஒரு பைக் பேரணி போகலாம் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது. வந்து போலீஸை பிடிச்சி நிறுத்தி கொள்கை தலைவரெலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நிறுத்தி தடைய போடுறீங்க. சரி, தீக்காக்கும் உங்களுக்கும் தான் பஞ்சாயத்து அப்படின்னா 2 நாளாக ஒரு புது பஞ்சாயத்து. இவங்க அரசுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களை வேவு பார்க்க சொல்லி ஒரு சுற்றறிக்கை சார், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ஏதோ தீவிரவாதிகளுக்கு விடக்கூடிய சுற்றறிக்கை. குஜிலம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் தோழர்களை கணக்கெடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு வட்டாட்சியர் கையெழுத்து போடுறார். கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமா? ஜென்சிலாம் சொன்னார். அண்ணன் ஜென்சியை பார்த்து பதற்றப்படுறாங்கன்னு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாராம், தலைமைச் செயலாளர் சொல்லி உயர்கல்வித்துறை இயக்குனர்கிட்டேருந்து ஒரு கடிதம் வருது. என்னடா தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மாணவர் போராட்டத்தெல்லாம் வரவேற்றிருக்கிறோமே, சிபிஐ சிபிஎம் சார்ந்த மாணவர்கள் கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய மாணவர்கள் கல்லூரி சார்ந்த விவகாரத்தில் அவங்க போராடாமல் பார்த்துக்கணும். இவங்க தான் சார் ஜென்சி, போராட்டம், புரட்சி. கடந்த காலத்தில் வாங்க மக்கள் வாங்க, ஜென்சி வாங்க, மாணவர்கள் வாங்க, போராடுங்கள்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே தீகா போராடக்கூடாது, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடக்கூடாது, சிபிஎம் போராடக்கூடாது, மாணவர் இயக்கங்கள் போராடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி சுற்றறிக்கையில் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இது. சாதனைகள்லாம் நம்ம விமர்சிப்போம். அடுத்த சுற்றில் பேசுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி டாக்டர் சையத் ஹஃபீஸ் அவர்களே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மக்களுக்கான மன்றங்களில் சட்டங்களை இயற்றுகிறோம். அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல்கள் இருக்குது, அதில் என்ன சாதக பாதகம் இருக்குது என்பதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன். இன்றைக்கு எங்கள் தரப்பிலிருந்து அண்ணன் பாவலன் பேசினது போல் ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுக்கு அமோகம். எங்களுடைய சக தோழர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுடைய பணியை எளிதாக்கிட்டார். ஏன்னா சறுக்கலா சாதனையா என்று சொன்னால் சாதனை தான் அதிகம். 100 நாட்களுக்குள் எதையெல்லாம் செய்ய முடியும், எதையெல்லாம் செய்ய முடியாது என்பதை மக்களே தீர்மானிக்கிற, மக்களே அதை பற்றி பேசுகின்ற ஒரு மகத்தான ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அது எங்களுடைய சாதனை. அதற்கான அவகாசம் 100 நாளில் எல்லாம் முடியாது. ஒரு ஆண்டு கணக்கு கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் அவசியம் அந்த 28 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடியதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல் இப்போ நீங்கள் அதை தான் அளவுகளாக வச்சுருக்கிறீங்க 28 மாதம் இல்லை. எங்களுடைய இலக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல தான். ரூபாய்க்கு 3 படி லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம். இது பேரறிஞர் அண்ணா சொன்னார். இப்போ எங்களுடைய லட்சியம் எவ்வளோ நிச்சயம்? கண்டிப்பாக நாங்கள் தொகையில் அண்ணா சொன்னதை போல் குறைக்க மாட்டோம். அதுதான் லட்சியம் 2500, நிச்சயம் 1000 கொடுத்துக்கிட்டு இருக்கமே. அது அவங்க கொடுத்துருங்க. அதனால் அன்பு சகோதரர், நம்ம திமுகவை சார்ந்த சகோதரர் பேசினார். உங்களுடைய ஒரு தீர்மானத்தை ஆதரித்து பைக் பயணம் போகிறாங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் தடுக்கிறீங்க, அவர்களையெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வழியில், கொள்கை தலைவர் வழியில் போகிறீர்களா என்று. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர். சொந்த கட்சிக்காரனே தப்பு பண்ணினாலும் தடுக்கக்கூடிய முதலமைச்சர்.
பெரியாரின் பெயரை சொல்லிட்டு நாம் ஏற்றுக்கொள்கிற கொள்கையை சொல்லிட்டு அதற்கு ஆதரவு நிலை எடுத்தாலும் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக உள்ளவர் எங்கள் முதலமைச்சர். அது கருப்போ காவியோ, களத்தில் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றால் அனுமதிக்கக்கூடியவர் எங்கள் முதலமைச்சர். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடமா, இரண்டாம் இடமா, மூன்றாம் இடமா என்று தமிழ் வளர்த்த தலைவர்கள் வளர்த்த கட்சிக்காரர்களே திண்டாடிய போது உயர்நீதிமன்றத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் வாழ்த்த செய்து ஒழிக்க செய்து அதன் பிறகு வந்தே மாதரம், அதன் பிறகு நம்முடைய தேசிய கீதத்தை எல்லாம் ஒழிக்க செய்து இனி இப்படித்தான் இது நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளாலேயே ஒரு உத்தரவை வழங்கப்பெற்று பெறப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இந்த 100 நாள் அல்ல, அடுத்து வரும் 5 ஆண்டுகளும் சாதனைக்குரிய ஆட்சியாக இருக்கும். 50 ஆண்டு கால ஆட்சியில் தளபதி அவர்கள் தலைமையில் இழந்திருக்கிற இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு ஆட்சி அடுத்த 25 ஆண்டு ஆட்சிக்கு அடித்தளமாக அமையும். அது சாதனையின் அடிப்படையில் அமையும் என்று சொல்லி அடுத்த சுற்றில் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி திரு சரவணன் அவர்களே. 5 ஆண்டுன்னு அப்படியே கூட சேர்த்து அடுத்த 25 ஆண்டுன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அங்கே டார்கெட்டை வச்சிருக்கிறாங்க. திரு இன்பதுரை அவர்கள் தான் அது என்னன்னு பார்க்கணும். அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக சந்தோஷமாக தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார். காரணம் காலம். சட்டமன்ற உறுப்பினர் காலம். ஆனால் அவர் வந்திருக்கிற தஞ்சாவூரில் இருக்க விவசாயிகளுக்கு இன்னும் கூட்டுறவு சங்க கடன், பயிர் கடன் தள்ளுபடி செய்யலைங்கிற நிலைமை. ஏன்னா இந்த அரசு சறுக்கி இருக்கா, சாதிச்சு இருக்கிறாங்கிற பார்க்கணும். மக்களுக்கான அரசு, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கானது அல்ல. இங்கே பாவலன் பேசினார், அவருடைய தலைவரை முதலமைச்சர் அதிக நேரம் பேசினார்னு. சோஃபா அப்படி வசதியாக உட்காந்து பேசியிருப்பார் போல. இது தவேகாவினுடைய 100 நாள் ஆட்சி குறித்த ஒரு கருத்தரங்கம். ஒரு ரீமேக் படத்துக்கு ரிவ்யூ எழுதுகிற மாதிரி வந்து நிற்க வேண்டியிருக்கு. ஏன்னா எதுவும் சொந்த திட்டமே இல்லை, எல்லாம் காப்பி கேட். எல்லா திட்டங்களுக்கும் வெற்றின்னு ஒரு பேர் வச்சு, அம்மா பசுமை வீடுன்னு ஒரு திட்டம் அதிமுக தந்தது, அதற்கு பேர் இப்போ வெற்றி வீடு. அம்மா மடிக்கணினின்னு புரட்சி தலைவி அம்மா தந்தாங்க, அது வெற்றி கணினி. அம்மா மருந்தகம், தற்போது வெற்றி மருந்தகம். தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் தந்தாங்க இல்லையா, அது இப்போது தாய்மாமன் சீர். இதில் எங்கே இருக்குது புதிய திட்டங்கள்? எங்கே இருக்குது? அவங்க ஒரிஜினல் திட்டத்தை தந்தது அதிமுக, இது காப்பிக்க. இந்த 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 அரசு 108 அடி வளர்ந்த பிறகு படம் ட்ராப், தேட்டர் கிடைக்கல, படம் ட்ராப் ஆயிடுச்சு. அப்போது ஒரு ஃபைனான்சியர் வந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து வந்து பணத்தை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி வந்த ஆட்சி தான் இந்த ஆட்சி. நல்ல ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படமாக இருக்கணுங்கிறதுக்காக அண்ணன் திருமாவை அதில் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. காமெடிக்கு கம்யூனிஸ்ட்டுகள், சென்சேஷனலுக்கு முஸ்லீம் லீக்கு, இப்படின்னு சேர்த்து இந்த படத்தை இன்றைக்கி வெற்றிகரமாக 100 நாள் ஓடுற ரீல்ஸ் அரசாங்கம். இது ஆட்சி அல்ல, இது ரீல்ஸ் அரசாங்கம். நான் எதற்காக இப்படி சொல்கிறேன்னா, சரி காப்பி கேட்டு இதில் ஏதோ பாராட்டுறதுக்கு ஒரு விஷயமே இல்லையா அப்படின்னா, இந்த படத்தோட வசன கருத்தாவை நான் ரொம்ப பாராட்டுறேன். நெஞ்சில் குடியிருக்கும், என்ன அருமையான வசனம். எப்படிங்க குடியிருக்க முடியும்? கரண்ட்டு பில்லு, அது கரண்டே வரல, ஆனால் கரண்ட்டு பில் ஏறிட்டு போது வீட்டில் குடியிருக்க முடியல. சொந்த வீட்டுக்காரன் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியல. 100%, 200% வரியை ஒய்த்திட்டு போகிறாங்க. கல்லூரியில் போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஹாஸ்டலில் குடியிருக்கிற அமுதன் இன்றைக்கு கொலை கிடைக்கிறான். அது மட்டும் இல்லை, கோட்டையில் முதலமைச்சர் அறையில் ஆண்டாண்டு காலமாக இருந்துக்கிட்டு இருக்க அதிகாரிகளை அங்கே குடியிருக்க விடாமல் 10 மாடி கட்டிடத்திற்கு குடி போங்கன்னு சொல்கிறார். ஆக எங்கேயுமே யாரும் குடியிருக்க முடியாத நிலைமை. கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரல, இன்றைக்கி 3 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. கேட்டால் உங்கள் வேலையை பாருங்கிறான் அந்த முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் அதை தட்டி கேட்குற நாதி இருக்கா? தட்டி கேட்குற திராணி இருக்கா? உங்கள் ஆட்சியில் காங்கிரஸ்காரங்க 2 பேரை மந்திரியாக வச்சுருக்கீங்க, அறிக்கை விட்டுருக்கீங்களா? கண்டன அறிக்கை வந்திருக்கா? சிபிஐ விசாரணை கேட்குறது அதிமுக தான், மக்கள் இயக்கம். சிபிஐ விசாரணை கேட்குறது. ஆனால் நீங்கள் எதையுமே கேட்க மாட்டீங்க. காங்கிரஸ் உங்களுக்கு ஜாக்கியே காங்கிரஸ் தான். இல்லைன்னா இந்த தள்ளு மாடல் வண்டியை யாரும் தள்ள முடியாது. எனது முதல் கட்டத்தை நிறைவு செய்து அடுத்த கட்டத்தில் வரேன். நன்றி திரு இன்பதுரை அவர்களே.
அவங்கள ரீல்ஸ்னு சொல்லிட்டு அண்ணன் அருமையாக ரீல்ஸ் போடுற மாதிரியே பேசுகிறாங்க. நிறைவாக அனந்தஜித் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். முதல்ல வந்து அபீஸ் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்களா? முதல்ல ப்ரொட்டஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு பண்ணுறீங்களா? டெல்லியில் அவன் டிரான்ஸ்பரண்ட் நீட்டு கேட்குறான். அது டிரான்ஸ்பரண்ட் நீட்டு கேட்குறானா நீட்டு விளக்கு கேட்குறானான்னு தெரியாமல் இங்கே ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அவன் நேராக போராட்டம் முடிஞ்சிச்சுன்னு கிளம்பி போயிட்டான் கரப்பாம்பூச்சி. இங்கே 2 பேருக்கு சண்டை. என்ன பேன் நீட்டு சொன்னியே? இல்லையே நான் பேன் நீட்டு சொல்லியே, பேனரை பாருன்னு இங்கே இவங்களுக்குள்ள சண்டை. அடுத்தது அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்பதூர் அண்ணன் சோஃபா மாடல் அப்படின்னு. ஏன்னா கூவத்தூரில் சோஃபா நல்லா இருந்துச்சானே? நாங்கள் வெறும் சோஃபா தான். கூவத்தூர் ரிசார்ட்டில் கிங் சைஸ் பெட்டு, ஸ்விம்மிங் பூலு எல்லாம் இருந்துச்சாமே. நமக்கு தெரியலை, நம்ம ரிசார்ட் பார்க்கலாம் போகிறதில்லை. ஒரு சட்டமன்றத்தை நடத்தணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 35,000 ரூபா செலவாகுது. 1 மணி நேரத்துக்கு 21 லட்சம். இன்னைக்கு தேதிக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் சட்டமன்றம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன தெரியுமா பண்ணுது? ஒத்துறண்டானா தூங்குறாரு, இன்னொருத்தரண்டானா மாத்திரை போடணும் கை நடுங்குதுன்றாரு. சட்டமன்றத்துக்குள்ள ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாது, ஒருத்தர் ரகசியமாக காலேஜ் பையன் மாதிரி ஃபோன் எடுத்துன்னு போய் நோண்டுங்கிறாரு. ஆட கடவுளேன்னு பார்த்தா ஒருத்தர் பேப்பரை 4 மடிச்சு எழுதுறதுக்கு ஏதோ பேப்பர் கொடுத்துருவாங்க போல, பேப்பரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பத்தலன்னு ஒருத்தர் அங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கலாமே, லைவை கட் பண்ணுங்கன்றாரு. ஆமாம், ஏவா வேலை சொல்கிறாரு, லைவ் இருந்ததுன்னா எல்லா மக்கள்கிட்ட போதேன்னு. ஒரு நாள் 1 நிமிஷம் கூட லைவ் கட் ஆகாதுன்னு சொன்னதே ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒருத்தரும் தலை சாஞ்சிக்கிட்டு ஒரு டீ கொடுப்பா, இவங்க ஓவர் டைம் போவாங்க போல இருக்கேன்னு ஒரு சட்டமன்றத்தை நடத்திக்கிட்டு, சரி சட்டமன்றத்தில் உட்கார மாட்டாங்களேன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்க பண்ணோம், மிஸ் எனக்கு வீட்டுக்கு போகணும், அம்மா எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஒன்று பண்ணோம். எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அது என்னங்க அது 9,000 கோடி வாங்கினீங்களாமே, நான் கிளம்புறேன். அது என்னங்க அது ஏதோ பார்ட்டி ஃபண்டாமே, நான் கிளம்புறேன். காலேஜ் பசங்க கட்டடிச்சுட்டு போகிற மாதிரி ஆன உடனே நோட்டை தூக்கிட்டு போய் ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு இத்தனை கோடி ரூபா, 1.5 கோடியிலேருந்து 2 கோடி செலவாக வர ஒரு பட்ஜெட் ஒரு செக்ஷனுக்கு ஆகுது. ஒரு நாளைக்கு 1.5 2 கோடி ரூபா. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா, மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு பர்க்ஸு, ஃபோன் பில்லு, ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸு, தங்கறதுக்கு இங்கே எம்எல்ஏ ஹாஸ்டலு, ஊரில் ஆஃபீஸு, இப்போ பத்தாக்குறைக்கு இன்னைக்கு காரு. இன்னைக்கு எல்லாருக்கும் காரு. அண்ணன் கார் காலன்னு கேட்டாரு. சட்டமன்றத்தில் நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கும் காரு தான். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு கிடையாது. 4 முகமாக இருக்குது இந்த சட்டமன்றத்தில். நம்ம முதல்வரோட ஆட்சி ஒரு பக்கம் கடன், அதை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் மக்களுக்கான வர வெல்ஃபேரை எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கோம். இன்னொரு பக்கம் அதிரடியாக கரப்ஷனுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி மாநிலத்தோட வளர்ச்சியை ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்படி 4 முகம். அசோகா பேரில் இருக்கிற அசோக சக்கரத்துக்கு 4 முகம் கொண்ட சிங்கம் மாதிரி 4 பக்கமும் எங்கள் முதல்வர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த 4த்துக்குமான டேட்டா, ஒரு திட்டத்துக்குமான டேட்டாவோட ரவுண்ட் 2ல் வரேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் அனந்தஜித் அவர்களே. நிறைய குற்றச்சாட்டுகள், பதில் குற்றச்சாட்டுகள் கலகலப்பாக போயிட்டுருக்கு. மொமெண்டம் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். 2வது சுற்றில் முதலாவதாக திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். அவருக்கு இப்போ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக போயிடுச்சு, விமர்சிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எப்படிடா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் நிறைய ஒரு கேள்வி இருந்தது. அந்த 3 பேர் பேசுகிறது இப்போ கேட்கும் பொழுது தான் இப்படி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க போல், அப்படி ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே காமிச்சு முடியல சாமி என்று தான் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் உண்மை. ஏன்னா ஒரு சினிமா எடுத்துக்கொண்டீங்கன்னா அதோட ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கும். அந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டோம் பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் பாருங்கள், எங்களுக்கு கலெக்ஷன் வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பேசியே இந்த மக்களை ஏமாற்றி என்று சொன்னால் எவ்வளோ விஷயத்தை நான் சொன்னேன். 392 வாக்குறுதிகள் கொடுத்து தான் நீங்கள் வந்தீங்க. அதில் 4 தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறீங்க. விவசாயிகளுக்கு சொன்னதை செய்யலை, இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. 4 விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னோம் பாருங்கள்,
எதிர்கட்சியிலே நல்லா சொல்லிட்டாரு, எதிர்கட்சியில் இருக்கவரே பாராட்டிட்டாரு, எதிர்கட்சியில் இருக்கவரே நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டோம். இப்போ தான் சார் எங்களுக்கு புரியுது. அவ்வளோ பேசும்போது சொன்னார், சட்டமன்றத்தில் இருந்து வெளியில் ஓடிட்டாங்க. சட்டமன்றம் ஜனநாயக ரீதியாக தான் நடக்கிறது. சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கா? அதான் லைவ்ல பாருங்கறோம்னா. சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கா? மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை என்ன தாவேக்கா பேசி விட்டது சொல்லுங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுக. நீங்கள் அந்த காலத்தில் பண்ணீங்களே பார்ட்டி ஃபண்டுன்னு கூட்டத்தில் வேறு ஒருத்தர் பேசினார். எதுக்கு சொன்னார் பார்ட்டி ஃபண்டு? டாஸ்மாகில் 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினதெல்லாம் திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்டாக போச்சு. அப்புறம் எதுக்கு சார் புதுசாக ஒரு ஆன்லைனில் கொண்டு வந்து நாங்கள் அந்த 10 ரூபாவை ஒழுங்குமுறைப்படுத்துகிறோன்றீங்க? ஏன் ஆன்லைனில் மது விற்பனை பண்ணுறீங்க? அந்த எக்ஸ்ட்ரா வாங்குற 10 ரூபா அப்போ அந்த பார்ட்டிக்கு போகல, இப்போ எந்த பார்ட்டிக்கு போகுது கேட்டால் அதெல்லாம் நீங்கள் திமுகவை கேட்டீங்களா, அண்ணா திமுகவை கேட்டீங்களா? அவங்க வேணான்னு தான் சார் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் சார்னா பதில் இல்லை. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்கிறாங்களான்னு சொன்னால் அதுவும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மக்களை எப்படியெல்லாம் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்களா கொடுக்குறீங்க 1000 ரூபா? போன திமுக ஆட்சியில் 1000 ரூபா கொடுத்தாங்க. நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. சொல்கிற 28 மாதத்துக்குள்ள உங்கள் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு? அது லட்சியமா? அதான் சொல்கிறேன், உங்கள் நிதியமைச்சரே சொல்லிட்டாரு 2 வருஷத்துக்கு எங்களால் எதையும் கொடுக்க முடியாது, இந்த நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 2-2.5 வருஷம் ஆகிடும், அது வரைக்கும் எங்களால் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே சொன்னார் நாங்கள் கடனெல்லாம் குறைக்கிறோம். கடனை வந்து இந்த 100 நாளில் 20,000 கோடி அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு. நீங்கள் எங்கே இந்த கடனை குறைக்கிறீங்க? அதோட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க, நிதித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் 100 நாட்களில் நாங்கள் 15,000 கோடியை எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசாங்கத்துடைய கஜானால அறிவிச்சு விட்டோம்னாரு. ஒரே அடியாக எழுந்துச்சு நின்று. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ இப்படி தான் சினிமாவில் பேசுகிற மாதிரி இங்கே பேசி இந்த மக்களை ஏமாத்துறாங்க போல. உடனே ஒரு அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ஏஞ்சார், அந்த 15,000 கோடி எப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னு சொன்னோம். இல்லை வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வரும் ஆனால் வராது. 100 நாளில் தொழில்துறையில் 100 கோடி ரூபா பண்ணாங்களா? அதான் அவங்க 11 லட்சம் கோடி பண்ணாங்க, இவங்க 100 நாளில் 1 லட்சம் கோடி பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ப வேண்டியது தான். வந்தால் தானே இங்கே தெரியும். 100 நாளில் 1 லட்சம் கோடி வந்திருக்கிறது என்று சொன்னால் பத்திரிகையாளர்களை உள்ளே விட்டு வெளிப்படையாக வெள்ளரிக்கை கொடுக்க வேண்டியது தானே. அதற்கு என்ன பயம் உங்களுக்கு? மக்களுக்கு தேவையான என்ன விஷயம் இன்னைக்கு நடந்து போச்சு, என்ன மாற்றம் வந்து போச்சு? கடந்த திமுக ஆட்சியில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னீங்களோ, பெண்களுக்கு எதிரான கொடுமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது, போதைக்கு எதிரான பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, கொலை குறைஞ்சிடுச்சா? கொலை குற்றங்கள் இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருந்து கொண்டு இருக்கிறது. தீக்கிற பிரச்சனையான ஒரே நாள்ல தீக்கிற பிரச்சனைங்க. எது ஒரே நாள்ல தீக்கிற பிரச்சனை? ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், சிங்கப்படை அமைச்சிட்டோம், போதை ஒழிப்பு எல்லாம் பண்ணிட்டோம், ஆட்சிக்கு எங்க தளபதி வந்துட்டாரு, அடுத்த நாள் எல்லாம் மாறி போச்சுன்னு சொன்ன காலம். இப்படியெல்லாம் சொன்னது நீங்க தான், நாங்க சொல்லல. ஒரு நாள்ல மாற்றிட முடியும்னு சொன்னது நீங்க, நாங்க இல்லை. நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல கொண்டு வந்துட்டோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து முதல்ல பாட வச்சுட்டோம். அதற்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை பேசணுன்னா அப்புறம் திமுகலாம் 1 மணி நேரம் பேசுவாங்க. நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், உங்களுடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் தமிழுக்கு கொடுத்த மரியாதை என்ன? இந்த மொழிக்கு, தாய்மொழிக்கு கொடுத்த மரியாதை என்ன? என்ன கேட்டார்? ஒரு தமிழ் சொற்பொழிவாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் கேட்ட விஷயம் என்ன? நான் சொற்பொழிவாளர், என் மொழி மீது பற்று இருக்கிறது, என்னுடைய மொழி மீது அக்கறை இருக்கிறது, கொஞ்சம் வார்த்தைகளை இலக்கண பிழைகள்லாம் வருது, அதை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன், நான் இப்படி தான் பேசுவேன். மக்களுடைய வரி, இந்த மொழியை பேசுகின்ற மக்களுடைய வரி பணத்தில் சொன்ன மாதிரி சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல என் மொழிக்கு ஒரு இழக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்புறம் நாங்கள் எப்படி பேசுவோம்? அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கல்ல, எனக்கு ஒரு மொழி தெரியும். என்ன மொழி? அமைதிக்கான மொழி, அன்பின் மொழி. அடுத்தது பாட்டு அட்ஜார் பாருங்க மைக்க டமால்னு, அதுதான் அன்பின் மொழி. அதுதான், இவ்வளவு தான் உங்களுடைய ஆட்சியினுடைய சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு சட்டமன்றத்திலே உங்கள் நிதியமைச்சர் நடந்து கொண்டார் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மிக விரைவில் இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது, இல்லைனா எங்கள் எல்லாருக்குமே நல்லது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.
நன்றி திரு கணேஷ்குமார் அவர்களே. அடுத்ததாக ஆளும் தரப்பின் சார்பில் விடுதலை சிறுத்தைகளின் திரு பாவலன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். மழைக்காலத்தில் மண் சுவர் கரைஞ்சு போனது போல, ஆடிக்காத்தில் அம்மியும் பறந்தது போல, ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த கட்சி அதிமுக இன்றைக்கு மூணாவது இடம். சொந்த கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்க வைக்கல. ஆனா தங்களுடைய சொந்த கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. ஆனா அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன், 100 நாள் ஆட்சி சாதனையா சறுக்கல, அதான் தலைப்பு. ஆனா அண்ணன் இன்பத்துறை அண்ணன் என்ன சொன்னாரு? சோஃபான்னு சொன்னாரு. டான்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு முதலமைச்சர் பதவியை துறந்து சிறை வாசலுக்கு போனது யாரு? அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. டான்ஸ்னு சொன்னா வலிக்குதுல. அப்ப சோஃபான்னு சொல்லலாமா? அப்ப ஊழல் நிறைந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகி முதலமைச்சர் பதவியை இழந்த அதிமுக எங்களை பார்த்து சோஃபான்னு சொன்னால் அது ஏங்க, இன்றைக்கு 2006 அதிமுகவோட 6 மாத காலம் நாங்கள் கூட்டணி வச்சுருந்தோம். அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் போது போயஸ் கார்டனுக்குள்ளே எங்கள் தலைவரோடு சேர்ந்து நானும் போனேன். அங்கே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, எங்களோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்தவர்கள் பாமக, மதிமுக உள்ளிட்ட பல பேரை வேறு மாதிரி சொன்னாங்க. அதாவது தொகுதியும் கேட்குறாங்க, பணமும் கேட்குறாங்கன்னு அந்த பாயஸ் கார்னில் பேசின பேச்சு. ஆனால் நீங்கள் மட்டும்தான் பணம் கேட்காத ஒரு தலைவர் திருமாவளவன் சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்ன வார்த்தை அது. 2006 கூட்டணி விலகும் போது தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாங்க. அண்ணன் இன்பத்துறை அண்ணன் அந்த உங்கள் சுற்று வரும்போது சோபான்றதை நீங்கள் வாபஸ் வாங்கணும். இல்லை நான் உள்ளே போக வேண்டியது. எனக்கு இந்த தலைப்பை தாண்டி வேற மாதிரி உள்ளே போய் இறங்கி அடிக்க முடியும். எங்கள் தலைவர் அப்படி உருவாக்கி கொடுத்துருக்காருங்கள. இன்றைக்கு காலத்தின் தேவையை கருதி, மாற்றத்தை கருதி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, எல்லா சிக்கல்களுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரம் இருக்காரு. 1999 நாங்கள் நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் போது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் சொல்லிட்டு சாதாரண ஏழை எளிய பாமர மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுன்னு முழக்கமிட்டு களத்துக்கு வந்தோம். இன்றைக்கு தாவேக அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைவேற்றி காத்திருக்காரு. இனி தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிச்சாலும் சரி, அதிமுக ஜெயிச்சாலும் சரி, கூட்டணி அரசை உருவாக்காம ஆட்சி அமைக்க முடியுமா? அதை இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் நிறைவேற்றி காத்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை, ஒரு புரட்சியை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. நாங்கள் கேட்டோம், திமுக கேட்டோம், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கண்ணா. நீங்க கொடுத்தீங்களா? 8 பேரை அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்காரு சட்டமன்றத்தில். அடுத்து நம்முடைய கணேஷ்குமார் சொன்னார், வெறும் ட்ரெய்லரை வச்சுவே நீங்கள் பேசிட்டீங்கன்னு. நீங்கள் ஏன் ட்ரெய்லரை பார்க்குறீங்க? முழு படத்தை பாருங்கள். வெறும் ட்ரெய்லரை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. 5 ஆண்டுகள் இருக்குது, முழு படத்தை பாருங்கள். சட்டமன்றத்தில் தான் இருக்கிறீங்க, 5 வருஷம் சட்டமன்றத்தில் இருக்க போகிறீங்க. நீங்கள் முழு படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களால் மதிப்பிட முடியும். தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி பழைய கட்சி. 2001 20 எம்எல்ஏ அவங்க. அதுக்கு அடுத்து 2006 18 எம்எல்ஏ நினைக்கிறேன். இவ்வளோ குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்கல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் அமைச்சர் பதவியில் இருந்தீங்க, தமிழ்நாட்டில் 20 எம்எல்ஏக்கள் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க நீங்கள்? எங்கள் தலைவர் இன்றைக்கு வரைக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் பல லட்சம் பேருக்கு தமிழ் பெயர் சூட்டிட்டு இருக்காரு.
கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிக்கும் தமிழ் பேர், என் பேரில் வேறு பேர் தான். ஆனால் 2007 எனக்கு வந்து தமிழ் பேர் சூட்டுறாரு. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் தமிழ் பேரா இல்லை. ஆனால் கட்சியோட நிர்வாகியாக நாங்கள் தமிழ் பேரில் இயங்கிட்டு இருக்கோம். தமிழுக்காக போராட்டி இருக்கோம். பல லட்சம் குழந்தைகளுக்கு தமிழ் பேர் சூட்டிட்டு இருக்கோம். புதிய அரசு தாவேகா இனிமேல் தான் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தட்டு தடுமாற்றம் இருந்தால் இன்றைக்கி வந்து சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 100 நாள், வெறும் 100 நாள் தாங்க ஆகிருக்கு. 100 வருஷம் ஆகலையில் 100 நாள் தான் ஆகிருக்கு. மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றம் வந்து தொடரும். அந்த மாற்றத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரம் கோர்த்து பயணிக்கும். நன்றி. நன்றி திரு பாவலன் அவர்களே. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சையத் ஹஃபீஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நமக்கே புரியாத மாதிரி ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க, அதுதான் அவன் லாஜிக்குன்ற மாதிரி ஆனந்திஜி தானே ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் நான் கேட்டேன், நீட்டுக்கு தீகா நடத்துகிற பேரணியை ஏன் தடை பண்ணீங்கன்ற கேள்விக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்தோட கொக்கி போடுறீங்க. நீங்கள் பாலன் இல்லத்தில் நடந்த ப்ரொட்டஸ்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இவ்வளோ தெளிவு அண்ணனுக்கு இருக்குது. ஆனால் இதை தெரிஞ்சிக்காம ராஜ்மோகன் அண்ணன் போய் அங்கே ஆதரவு கொடுக்குறாரு. புரியுதா? எங்களுக்கு தெரியலைங்க, நாங்கள் குழப்பத்தில் போய் ஆதரவு கொடுத்துட்டோம். உங்கள் கட்சி அமைச்சர் ஏன் சார் போகிறாரு? இங்கே பேன் நீட்டா, நோ நீட்டா, ஃபேர் நீட்டான்னு தெரியல. ஆனால் உங்கள் ராஜ்மோகன் அண்ணன் போகிறாரு. எங்களுது உடனே அப்பாவை காணவும் தேடிட்டு இருக்கோம். அண்ணன் வன்னியரசு அண்ணன் ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னார், யாருனால நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ சொன்னார் சட்டமன்றத்தில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி ஜெயிச்சதுக்கு. உங்களை சொல்லவே இல்லை, அவர் சொல்றாரு. கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சரவை பேர் வைக்கிறதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, தாவேகாவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதித்துறை அப்படின்ற பேரை ஏத்துக்கிறாரா சார்? நீங்க சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சரவை பேர் மாற்றத்துக்கே இவ்வளோ தடங்கள் இருக்குது. நீங்க இந்த தாவேகாவுடைய கூட்டணி ஆட்சியை இந்த அளவுக்கு நீங்க எபிட்டமைஸ் பண்ணி இது ஒரு பெரிய சாதனைன்றீங்க. முதல்ல இந்த பேர்ல ஒரு உடன்பாடுக்கு வாங்க. தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது நான் சொல்றது வந்து அப்பாவை காணும்னு சொல்றாங்க. அப்பா சட்டமன்றத்தில் இருக்கிறார். அவர் கொண்டு வந்த திட்டங்களை தான் நீங்கள் பேரை மாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளோ பயம். இன்னொன்று, எனக்கு கணேசன் மேலே ஒரு வருத்தம். ஊழலை ஒழிச்சதுக்காக பாராட்டுகள் அப்படின்னார். ஏன்னா ஒரு வாரமாக நியூஸ் பார்க்குறீங்களா? சிஎம் ஆஃபீஸ் டெண்டரில் எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலேயும் ஊழலை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்குது? ஆஃப்லைன் டெண்டரில் டிஸ்கிரிபன்சி, ப்ரொசீஜரை ஒழுங்காக பார்க்கல, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னாங்க. 1,00,000 கோடின்றாங்க, 67,000 கோடின்றாங்க. முதல்ல ஏதாவது ஒரு கணக்குக்கு வாங்க. 67,000 கோடியா 1,00,000 கோடியான்னு. அதில் வேற உலக மகா சாதனை என்ன தெரியுமா? 1,00,000 முதலீடு போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 10,000 கோடி முதலீடுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அது இந்த அரசுடைய சாதனை. ஆனால் நானும் நாளைக்கு ஒரு 1,00,000 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரேனே, கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி தாங்கண்ணே. ஒரு 10,000 கோடி வேணாம், ஒரு 1000 கோடிக்கு MOU போட்டுக்கலாண்ணே, அப்படியே ஃபோட்டோவும் எடுத்துக்கிறேனே. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது கஜானா காலின்னார் அண்ணன் ஏதோ ஒன்று. ஆனால் கஜானா காலினா இன்னைக்கு முதலமைச்சர் எப்படின்னா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் வாங்கி தராரு? கஜானா தான் காலியாச்சே. எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி தரதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது? மாதம் 1,00,000 ரூபா சம்பளம். அவர் பணமா கொடுக்குறாரு. இதுதானே. இப்படியே பேசி உங்களை வச்சிட்டு இருந்தா நல்லது, சூப்பர், இப்படியே நடக்கட்டும். இப்போ சட்டம் ஒழுங்குக்கு வாங்க. பொதுவாக சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னா கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செக்யூரிட்டி டைட்டாக இருக்கும். கூடுதலாக சட்டமன்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் கூடுதலாக போலீஸ் டைட்டாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சட்டமன்றம் நடக்குது, இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது முதல்ல ஆரம்பிக்குது. சென்னையை அடுத்த புதூரில் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை ஆட்டோவில் இழுத்து கருத்தழுத்து திரும்ப தள்ளி வெளியே ரோட்டில் விட்டுருக்காங்க.
இதே திமுக ஆட்சியாக இருந்தால் அவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு நாரி போச்சுன்னு சொல்லிடும். சரி, அது முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா திருவள்ளூரில் ஒரு பையனை கொலை பண்ணி கல்லறையில் படுக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோயம்புத்தூரில் கஞ்சா விற்றவங்களை காட்டி கொடுத்ததுக்காக ஒரு மாணவனை கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருவொற்றியூரில் பள்ளி காம்பவுண்டில் பள்ளி மாணவனை கொலை பண்ணியிருக்காங்க. அடுத்தது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 2 காணொலி. மதுரையில் 35,000 ரூபா பெட்ரோல் பங்க் ஊழியர்கிட்ட 2 பட்டாக்கத்தியை காட்டி கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அவசியம் கிடையாது. இது நினச்சா செய்ய முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இதில் தோற்று போயிருக்கிறது. இந்த தகவலை கசிய விடுறது இருக்குல்ல, இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள்லாம் இப்படி தாவுறாங்க ஒரு கட்சியிலேருந்து அந்த பக்கம். தாவும்போது சொல்கிறது என்ன தெரியுமா? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்துச்சு, அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதில் 2 விஷயம் தகவலாக வருது. இல்லை, அதில் 2 தகவல் வந்துச்சு. இன்னொரு தகவல் என்னன்னா, அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஓகேவா? அப்படி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. சரியா? அப்படி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதை பற்றி யாருமே விவாதிக்க மாட்டேன்றீங்க. என்ன அளவுக்குன்னா, ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் பாருங்க. நாளைக்கு ஒரு தகவலை கசிய விடுவாங்க. தாவேகா எடப்பாடி கட்சியில் இணைகிறார். தாவேகால என்ன காரணம் தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியே அதிமுகலேருந்து விலகி தாவேகாவுக்கு வராருன்ற அளவுக்கு நகைச்சுவைகள் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 100 நாள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள். 100 நாளில் ஃபண்ட்ஸை கொண்டு வரதில் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. பெண்கள் பாதுகாப்பில் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் கொலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு எந்த உருப்படியான ஒரு விஷயமும் செய்யலை. நான் சொல்கிற டெண்டர் விவகாரத்தில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அப்போ இந்த ஆட்சி மாற்றம்னா ஒன்றும் கிடையாது. மாற்றம் என்ற பெயரில் இவர்கள் ரீல்ஸை எடுத்துக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நிர்வாகத்தை இவர்கள் செய்யவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி திரு ஹஃபீஸ் அவர்களே. நிறைய குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கியிருக்கிறாரு. பதில் சொல்ல சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் 20 தொகுதியில் இருந்தாங்க, இன்றைக்கு ஏன் 5-6 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும், ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஏன் 54 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுவும் கூட்டணியோடு ஜெயிச்சிருக்காங்கிறதுக்கும் ஒரே விஷயம், கட்சி ஆரம்பித்த ஒரு 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியை தாவேக்கா இன்றைக்கு அமைத்திருக்கிறதுங்கிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். ஆண்ட கட்சியான திமுக மக்களின் மனநிலையை முதல்ல புரிஞ்சுக்கல. அந்த ஆண்ட கட்சிக்கு துணையாகவோ அல்லது மத்தியில் ஆள்ற கட்சிக்கு துணையாகவோ இருந்த பாமகவும் மக்களின் மனநிலையை முழுமையாக புரிஞ்சுக்கல. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸு. தாவேக்காவும் தாவேக்காவின் தலைமையும் மக்களாகவே வாழ்ந்ததுனாலேயே, மக்களின் உணர்வுகளையே தன்னுடைய உணர்வாக நினைச்சதுனால ஆட்சி அமைத்திருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டு அந்த 10 ரூபாயில் வருதுன்னு, இதுதான் தவறான புரிதல்னு நான் சொல்கிறேன். 10 ரூபாய்க்கும் பார்ட்டி ஃபண்டுக்கும் தொடர்பே கிடையாது. மது உற்பத்தி பண்ணுகிற ஆலைகள் தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்படி சப்ளை பண்ணக்கூடிய பல்வேறு வகையான மதுக்களை பல ஆயிரம் கேஸை கொடுக்கும் பொழுது, அந்த கேஸு மதுவின் வகைக்கு தகுந்தாற் போல் ஒரு கேஸுக்கு 30 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் எந்த கணக்கிலும் காட்டப்படாத தொகை பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. மது ஆலையிலிருந்து மது தயாரிப்பாளர்கள் மாநில அரசுக்கு, டாஸ்மாக்கு சப்ளை பண்றவங்க, சப்ளை பண்றவங்க ஆளுங்கட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, ஆளுங்கட்சியா இருந்த திமுகவுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுதான் உண்மை. அப்ப இந்த 10 ரூபா 10 ரூபாயை ஊழியர்கள் வாங்குறாங்க, அரசு ஊழியர்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னதை அறிந்த முதலமைச்சர் தான் அந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய சம்மேளனத்தை அழைத்து பேசி, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 100% சம்பளம் வாங்குறவங்களுக்கு 25% சம்பளத்தை கூட பண்ணி 10,000 ரூபாய் சம்பளத்தை 12,500 ரூபாயை உயர்த்தி இருக்கிறார். இப்போ அது தெரியாம தான் கரூர்ல பாட்டு பண்ணாரா? தெரியாம தான் பண்ணினார்ன்றதுல தெரிந்து கொண்டார். நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில தானே பாட்டா பாடினார். அதனால தானே இன்றைக்கு பாடுபடுறவனுக்கெல்லாம் 2,500 ரூபா கூட போயிருக்குது. அதே போல நம்முடைய சையது டாக்டர் அவர்கள் சொன்னார் டெண்டரை பற்றி. டெண்டர் முதலமைச்சரின் அலுவலகத்தை பற்றிய ஒரு செய்தி
செய்தித்தாளில் வந்தது அப்படிங்கிறத ஒரு ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு நேற்று மாண்புமிகு அமைச்சர் மிக தெளிவாக சட்டப்பேரவையிலே சொன்னார். ஒரு செய்தித்தாளிலே வந்திருக்கின்ற நம்பத்தகாத அல்லது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை வச்சு எங்கள் அரசு ஊழல்னு சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் செய்தித்தாளில் வந்த அத்தனையும் நான் எடுத்து போடுறேன். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அரசு 100க்கு 100% ஊழல் அரசு அப்படின்னு நான் சொல்ல முடியும்னு சொன்னார். அதை ரைட். ஆனா இதுக்கு என்ன பதில்? எதுக்கு நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆனா இப்போ சிஎம் ஆபீஸ்ல கேள்வி எழுந்திருக்கே, அதுக்கு என்ன பதில்? இல்லை, அதுக்கான தெளிவான விளக்கம் சொல்லமே. அதில் எந்த முறைகேடும் நடக்கலை, எந்த விதமான ஊழலும் நடக்கலை. நீங்கள் எல்லா விஷயங்களையும் டெண்டர் விடுற நடைமுறையோ எல்லா விஷயங்களையும் வெளிப்படை டெண்டர் விடுறதோ அரசில் சில அவசியம் முக்கியம் கருதி சில விஷயங்கள் மட்டும். இன்றைக்கு முதலமைச்சருக்கு வசதி பத்தலைன்னு அந்த அலுவலகத்தை மாற்றலை. முதலமைச்சரினுடைய அத்துணை துறை செயலாளர்கள், அவர்களுடைய உதவியாளர்கள் இந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்குரிய போதிய இதை உருவாக்கிக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அதில் அவசர முக்கியத்துவம் வாங்கி அதை கொடுத்துருக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த அரசு வந்தவுடனே மக்கள் பிரச்சனையை பார்க்கல. அண்ணன் இன்பதுரை என்ன சொன்னார், இது கார்காலம்னு. உண்மையிலேயே எங்களுக்கு இன்று கார்காலம். கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசு காரில் போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. அதில் விவசாயிகளுக்கு என்ன செய்யலை? இதுவரையில் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த அரசும் செய்யாத ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு மேலே நெல்லுக்கு விலை நிர்ணயம் கூடுதல் பண்ணி கொடுத்ததே கிடையாது 75 ஆண்டு கால தமிழ்நாடு அரசில். ஆனால் முதல் முறையாகத்தான் மக்களின் முதல்வர் தளபதி விஜய் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு 190 ரூபாய்க்கு மேலே சன்னரக நெல்லுக்கு விலையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நான் டெல்டாக்காரன். விவசாயிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். 4500 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு விலை நிர்ணயிப்போம்னு சொன்னோம். 100 நாளில் 4000 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 4.5 ஆண்டு 4.25 ஆண்டு இருக்கு. நம்ம சகோதரர் கணேஷ்குமார் கூட இன்றைய நீர்வளத்துறையினுடைய பட்டியலில் ஒரு 45 கோடி ரூபாய் அவருடைய தொகுதிக்கு இத்தனை முறை கேட்டு கிடைக்காததை பெற்றுக்கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதே போல தமிழகத்தில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சினிமா துறையை விட்டு அரசியலில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது இன்றைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் ஒரு 45 கட்சிகள், அதற்காக ஒரு 450 தலைவர்கள் எல்லாரும் சினிமா நடிகரை விட அதிகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்த மனிதர் நடிப்பை விட்டார், 45 கட்சி தலைவர்களும் நடிக்கிறாங்க. 45 கட்சியில் உள்ள நிர்வாகிகள்லாம் அண்ணெல்லாம் அடுத்த முறை உங்களுடைய தொலைக்காட்சியில் சினிமா விமர்சனங்களுக்கு சிறப்பான வர்ணனையாளர் அண்ணன் இருப்பார். எது தேவையோ அதை கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம பதிலே சொல்லணும், மற்றபடி செயல்பாடாக இருக்கணும். அப்படி 5 லட்சத்திலிருந்து மருத்துவ காப்பீட்டை ஒரு அறிவிப்பின் மூலம் 25 லட்சமா உயர்த்தி கொடுத்திருப்பவர் இன்றைய மக்களின் முதல்வர். அதனால் இந்த 100 ஆண்டு காலங்கள் 100 நாட்கள் நடக்கின்ற ஆட்சி சாதனைகளின் ஆட்சி. இந்த ஆட்சியின் சாதனை 5 ஆண்டுக்கு பிறகு 100 ஆண்டு பேசப்படும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி திரு சரவணன் அவர்களே. எதிர்க்கட்சிகளுக்கு நிறைவாக திரு இன்பதுரை அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். இந்த அரசாங்கம் 108 அரசாங்கம். 108னா நமக்கு என்ன நினைவு வரும்? ஆம்புலன்ஸ். அதனால தான் இழுத்துக்க பிடிச்சிக்கன்னு அது இருக்குது. பாவலன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், எனது அருமை நண்பர் அவர். பாமக தாவகக்கு நல்லா தான் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் அண்ணன் டென்ஷன் ஆகிட்டார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பாவலன் அதை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். ஆக 108 அரசாங்கம் இழுத்துக்கேன் இருக்குது. அது இப்போ வெண்டிலேட்டரில் தான் இருக்குது. அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கிறது அண்ணன் திருமா அவர்கள். எனவே திருமாவை நான் பாராட்டுகிறேன். நான் கடைசியாக வரேன் இந்த பிரச்சனைக்கு. இப்போ இந்த ஆட்சி சறுக்கலா சாதனையா? தினசரி நான் வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சறுக்கலா சாதனையான்னு தெரியும். தினசரி அடி வாங்குகிற அரசு தான் அந்த அரசு. ஒவ்வொரு நாளும் நீதிமன்றங்களில் அடி வாங்குது. உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணாங்க, சிங்கப்படை. அதோட முதல் கேஸு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அது அரெஸ்ட்டா? நீதிமன்றத்தில் வந்து அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு, நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு. சட்டம் என்ன சொல்லுது? விசாரணைக்கு போனால் 41A நோட்டீஸ் கொடுக்கணும். 7 ஆண்டுகளுக்கு கீழே உள்ள தண்டனைக்கு 47A நோட்டீஸ் கொடுக்கணும். உதயநிதி ஸ்டாலின் என்ன வெளிநாட்டுக்கு தப்பி போகிறவரா? 41A நோட்டீஸ் கொடுக்காம அவர் வீட்டு முன்னால் பெரிய படை. சரி, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தா அவரை தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த வண்டியில் எல்லா திமுக மாவட்ட செயலாளரும் ஏறி போகிறான். ஆக அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா தஞ்சாவூருக்கு இன்ப சுற்றுலா போயிருக்காங்க. இது அரெஸ்ட் அல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட்டை பற்றி திமுக கூட பேசல. புரியல. எதிர்க்கட்சி தலைவர் கைதானதை திமுக கூட பேசல, நீங்க தான் பேசுறீங்கன்னு கேட்குறேன். இன்னொரு அமைச்சர் மரிய வில்சன், நானும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, நீ தமிழ் சரியாக வரலைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, மொழி எல்லாருக்கும் வராது. காமராஜரே சட்டமன்றத்திலலாம் சாதாரண மொழிகளை பேசினவர் தான். அப்போ சாதாரண மொழியில் பேசுகிறது ஒரு தவறு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மொழி பேசினார் பாருங்க, எனக்கு டிஃபென்ஸ் ஆடவும் தெரியும், அஃபென்ஸ் ஆடவும் தெரியும். அவர் சொல்கிறாரு, பைபிளின் அன்பு மொழி எனக்கு தெரியுங்கிறாரு. பைபிளில் அப்படி போடலையே, நானும் கிறிஸ்தவன் தானே. சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னால் தொடருன்னு தான் சொல்லியிருக்க வழியே உருட்டுக்கிட்டே எடுத்துக்கொண்டு பாண்டிச்சேரிக்கு தெல்லுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையே மரிய வில்சன். அடுத்தது ஒரு அமைச்சர், அவர் சொல்கிறார், எங்கள் முதலமைச்சர் வந்து வணங்கும் போது யாரும் எந்திரிக்கலை அப்படிங்கிறார். அது கூட காப்பி கேட் தான், வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. சபையில் சபாநாயகருக்கு மட்டும்தாங்க மரியாதை. பேரவை விதி 87ன்னு ஒன்று இருக்குது. அதுபடி சபாநாயகர் வரும்போது அமர்ந்து இருப்பவர்கள் அனைவரும் எழுந்து வணங்கணும், முதலமைச்சர் வணங்கணும், எதிர்க்கட்சி தலைவர் வணங்கணும். எனவே தான் பட்டியலினத்தை சார்ந்த தனபால் அவர்களை அங்கே அமர வைத்து வணக்கம் செலுத்தியது அதிமுக. அவ்வாறு செய்தவர். இது மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக எலும்பலைங்கிறது ஒரு மேட்டராங்க. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, 4 நாள் தாங்க நாங்கள் மக்களை சந்தித்தோம், என்னை வெற்றி பெற வச்சாங்க. இது என்ன பெருமையா? அப்போ மக்களை எவ்வளோ இழிவாக நீங்கள் பேசுகிறீங்க. 4 நாள் தான் சந்திச்சாராம். காமராஜரே தோற்கடித்த மக்கள் இந்த மக்கள். நீங்கள் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்ன காமராஜர் தோற்று போனார். இந்த மொழி, இந்த ஏகடிய மொழி எங்கிருந்து வருகிறது? ஆக உங்களுக்கு வாக்களித்த நீங்களே 108ல் தான் இருக்கீங்க, இன்னும் தாண்டலை, அரைக்கிணறில் தான் இருக்கீங்க. ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வெண்டிலேட்டர் திரும்ப இடைத்தேர்தல் வேற நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. வர இடைத்தேர்தலுக்கு வரேன். ஆக ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன மொழிகள் நீங்க பேசுறீங்க? அப்பா எங்கேங்கிறார் முதலமைச்சர். நான் கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 75 பேர் கொலை, ஒரு 6 பேர் லாக்அப் டெத்து. அவங்க பிள்ளைகள்லாம் அப்பா எங்கேன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க முதலமைச்சர்? இது ஒரு முதலமைச்சருக்கு அழகா என்று கேட்குறேன். சட்டமன்றத்தில் எது பேசணும், எப்படி பேசணும்? மக்கள் பிரச்சனையை பேசுங்க. அப்பா எங்கங்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. நாட்டில் எத்தனை பேர் அப்பா இல்லாமல் இன்னைக்கு மரணம் அடைந்திருக்கிறா? அதுக்கு நீங்கள் பொறுப்பு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் மரித்திருக்கிறாங்க. அவர் சுட்டு கொண்டிருக்கிறார். அவர்களை கேள்வி கேட்க இந்த அரசுக்கு அருகதை இல்லை, நாதி இல்லாமல் இன்றைக்கு தமிழர் இருக்கிறார். குரல் கொடுக்கிறது அதிமுக. அமைச்சர்களுடைய பேச்செல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. உங்களை மக்களே தங்களுடைய மனக்குறிப்பிலிருந்து நீக்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி எனக்கு முன்பாக பேசிய பாவலன் ஒரு சித்திரத்தை வரைந்து காட்டினார். அதிமுகவுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவது போல. நான் மீண்டும் தலைவணங்கி சொல்கிறேன், பட்டியலின மக்களை எங்கள் தோளிலே சுமந்து நெஞ்சிலே சுமந்தது அதிமுக. 1977 பட்டியலினத்தை பெண்ணுவதற்கு ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நிலையில சத்தியவாணிமுத்து அம்மையார் என்று ஒரு பட்டியலின பெண்ணை அமைச்சராக்கியது அதிமுக. அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்வை படித்திருக்கிறேன். அவர் பள்ளியில் படிக்கும்போது அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்பதாக தனியாக உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களாம். அவர் எழுதியிருக்கிறார், படித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பட்டியல் இனத்தவரை பள்ளி பிள்ளைகளுக்கு சோறு போடுகிற அமைச்சராக உருவாக்கியது யாரு? அதிமுக. அமைச்சர் சரோஜா தனபாலையை அமர வைத்தோம். கடைசியாக ஒன்று கேட்குறேன், இவ்வளோ பேசுகிறீங்கல்ல பாவலன், தலித் எழில்மலை என்று ஒரு பட்டியல் இனத்தவரை திருச்சியில் நிற்க வச்சாங்க, பொது தொகுதியில் நிற்க வைங்க. திருச்சியில் தேர்தல் வரப்போகுது. அண்ணன் திருமாவர்களுக்கு அந்த வாய்ப்பை தாவேக கொடுக்குமா என்று கேட்கிறேன். நாட்டு மக்களுடைய நன்மைகளை பற்றி பேசவில்லை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுவோம், ஆசை ஆசையாக பிரித்து பார்த்தா உள்ள செங்கல் இருக்கும் அப்படின்னு யாருன்னே தெரியாமல் ஓட்டை போட்டு யாரோ வந்து உட்கார்ந்து
இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, வரும் காலங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கிற நாள் வரும். இது சறுக்கலின் ஆட்சி என்பதை மக்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு ஆட்சி அமைக்கிற காலம் வரும். ஏனென்றால் மக்கள் மனங்களிலே குடியிருக்கிற அதிமுக அவை குறிப்பிலிருந்து மட்டுமல்ல, மக்கள் மனக்குறிப்பிலிருந்து இந்த அரசு போகும் நாள் வந்துவிட்டது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி அண்ணன் இன்பதுரை அவர்களே. இறுதியாக பதிலளிக்க ஆளுங்கட்சியின் சார்பில் அனந்தஜித் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல்ல இந்த 100 நாளில் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். அந்த 100 நாளில் ஆட்சியும் அடங்கும், அரசியலும் அடங்கும். ஆட்சியில் பங்குன்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு அண்ணன் சொன்னார், அவ்வளோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு அதிமுக செஞ்சதுன்னு. ஆனால் ஒரு வாட்டியாவது கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அந்த இடம் கொடுத்துருக்குமா அதிமுகன்ற கேள்வி யாராவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? அதுக்கு ஒடுக்கப்பட்டவங்களான்னு மட்டும் கிடையாது, நான் எல்லா கட்சிக்காரங்களையும் சேர்த்து கேட்குறேன், கூட இருந்த எல்லாரையும் கேட்குறேன். தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் யாராவது ஒருத்தர் கொடுத்துருப்பீங்களா? ஆனால் அதிமுக கொஞ்சம் பரவாயில்ல. ஐயா தனபால் போன்றவர்களையும், ஐயா தலித் தெல்மலை போன்றவர்களையும் அலங்கரிச்சாங்க. அந்த மாதிரி கூட ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாத தான் நம்ம தீய சக்தி. 108 108 தான் தமிழகத்தை இந்த நிலைமையில் ஐசியூல போட்டு வச்சிருக்கீங்க. காப்பாற்ற வந்த 108 தாவேக்கா தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கேள்வியை பாருங்க, 48 வாங்கினவங்க தான் 108 கேள்வி கேட்குற நிலைமைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம. இதுல அடுத்த அண்ணன் நேரம் 218 வரை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. 3 மாசம் தாங்காதுன்னு ஒருத்தர் இந்த ஆட்சி 3 மாசம் நிறைவு பண்ணி அவங்க கட்சியிலேருந்தே ஒருத்தர் கூட்டின்னு வந்து அண்ணன் 100 நாள் எப்படி இருக்குன்னு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா, இவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. ஒரு கட்சி உருவாகி இருக்கு, பின்னாடி இளைஞர் தாய்மார்கள் குழந்தைங்கன்னு ஒட்டுமொத்தமாக ஆதரவு கொடுக்குதுன்ற புரிதலே இல்லாமல் இவங்க எங்கே வரப்போகிறாங்க, கூட்டணி கட்சியில் எங்கே வரப்போகிறாங்க? இதே மக்கள் மன்ற மேடையில் சொன்னேன், நாங்கள் கிருஷ்ணனின் வழிகாட்டுதல் பாண்டவர்களாக நிற்கிறோம். ஒரு நாள் எங்கள் பக்கம் பீஷ்மரும் துரோணாச்சாரியன் நிற்பாருன்னு நடுவில் உட்காந்துருக்காரு. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் கணேசனை வேற மாதிரி பார்க்கல, என்னைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று தானே. வளர்ச்சிக்கு பேசுகிற எல்லாரும் ஒன்று தான், எல்லாம் ஒன்றா இருப்போம். அதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அது எப்படி ஒரே சென்டென்ஸில் பாவலன பீஷ்மரும் கணேச துரோணர்னு உங்களால் சொல்ல முடியுது? எல்லாம் நாங்கள் ஒன்று. நீங்கள் திமுக தான், இந்த தீய சக்திகள் தான் 60 வருஷமா. துரோணர் வந்தா பீஷ்மர் வெளியே போயிடுவாரு, வரமாட்டார். நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம். நீங்கள் பாருங்களேன், அதான் உங்களுக்கு அரசியல் புரியல. நீங்கள் பேசுறது ஓல்டு ஜென், நாங்கள் சொல்கிறது ஜென்சியோட மகாபாரதம். புதுசாக எல்லாரும் மாறுவாங்க, நல்லவங்க எல்லாம் ஒரு வழியில் நிற்பாங்க. ஆப்ரேஷன் மேகாலயான்னு ஒன்று போட்டு 50 எம்எல்ஏக்கு 50 கோடி பேரம் பேசி அப்போதான் 90 நாளில் முடியும்னாங்க. ஒரு 3 பேர் 5 அரெஸ்ட் பண்ணார் அண்ணன். அதுக்கப்புறம் அந்த பேச்சே இல்லை. 5 வருஷம் ஆண்டுக்கங்கப்பா, நாங்கள் தான்ப்பா விட்டோம். ஆட்சி மாறினதே ஒருத்தருக்கு தெரியல, இன்னும் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் கேட்குறேன், ஓகே, ஒரு இடத்துல நீங்கள் தான் சிஎம், தாவேக்கா 180 கொலைகள் நடந்திருக்கு. ஆமாம், சட்ட ஒழுங்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கேஸுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனில் அலக்கழிக்கப்படலை, எஃப்ஐஆர் போட விடாமல் நிற்கல. ஆனால் திமுக முதல் 100 நாளில் 430 கொலைகள், 2.5 மடங்கு அதிகம். வர நான் பதில் சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 180 இருக்கு, 14 மடங்கு அதிகம். 2700 கொலை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். பெண் குழந்தைகளுக்கு எதிரான 350 குற்றம் நடந்திருக்கு, 1880 குற்றம். இதில் ஒரு கொடுமை சொல்லவா, அந்த 100 நாளில் லாக்டவுன்லயே இவ்வளோ குற்றம், பார்க்கறதுக்கு போலீஸ்க்கு துப்பு இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டருக்கு நான் 2 ப்ரூஃப் சொல்லவா, 2 ப்ரூஃப் சொல்கிறேன். ஷோலிங்கரில் எங்கள் எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளர் மேலே ஒரு கை வச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் போடு, அவன் யாராக இருந்தா என்ன, எஃப்ஐஆர் போடுன்னு போட்ட ஆட்சி இந்த ஆட்சி. மாம்பாக்கத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, மதியம் கட்சியிலேருந்து தூக்குறோம், சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் சட்ட ஒழுங்கு. ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்க சிபிஐக்கு விட மாட்டோன்னு அணை கட்டிட்டு இருந்தது திமுக. தாவேக்கா வந்தது, சிபிஐ விசாரணை தான் வேணும், கோர்ட்டில் போயிட்டு வாபஸ் யுவர் ஆனர், நீங்கள் கேஸை விசாரிங்கன்ட்டோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் கேஸ் விசாரிக்க சொன்னோம். நேரு ஐயாவுக்கு எதிராக இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை அன்றைய திமுக அரசு அண்டை கட்டி காப்பாற்றிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கேட்டாங்க கோர்ட்டில், என்ன அண்டை கட்டுறீங்களா? இல்லை வாங்க வாபஸ் வாங்கிறோம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்ட்டோம். கனிம வளங்களை ஃபுல் லைவ்னா எவ்வளோ உடைக்கிறாங்க, எவ்வளோ லாரியில் ஏற்றுறாங்க, லாரியில் மீட்டர் வச்சு, லாரி காலியாக இருந்தால் இடம் என்ன, ஃபுல்லாக இருந்தால் இடம் என்ன, எந்த மீட்டரை தாண்டுது, ஜிபிஎஸோட ட்ராக்கிங் கொண்டு வர போகிறோம். இதெல்லாம் சேர்த்து தான் 15,000 கோடி அரசு நிதிக்கு வரப்போகுது. லாரி டயர் சரியா இருக்குன்னு பாப்பீங்க. கண்டிப்பா அதுல எல்லாம் மானிட்டர் பண்ணுவோம். நீங்க அப்படி சொல்லி லாரி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி லோடு இறக்கி ஏத்தின கதை தெரியும். அதனால தான் இந்த கேள்வி வருது. லாரி டயர் பஞ்சர்னு சொல்லி ஒரு லாரி நம்பர்ல 16 லோடு அடிச்ச ஆட்சி தான் இவங்க ஆட்சி இன்னைக்கு. அதனால தான் அண்ணன் கேட்கிறாரு, லாரி டயர் பஞ்சர் பத்தி என்ன தெரியும், அதையும் பஞ்சர் போட தெரியும்னு சொல்றேன்.
இப்படி ஒரு பக்கம் இவங்க பண்ணி வச்ச ஊழல்களை சரி பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கடன் எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? 100 நாள்ல 637 கோடி ரூபாய் கடன் கம்மியா வாங்கியிருக்கு இந்த அரசு இந்த பட்ஜெட்ல. போன ஆட்சியில் ஜிஎஸ்டிபியில் 28% கடன், இந்த ஆட்சியில் இந்த முதல் 100 நாள் பட்ஜெட்ல 27% குறைச்சிருக்கு இந்த ஆட்சி. கொஞ்ச நாள் பொறுங்க, 5 வருஷத்துல எல்லாமே மாறும். ஒரு குழந்தை வயத்துல கர்ப்பமா இருக்கிற அம்மாக்கு தாய்க்கேர் திட்டம், குழந்தை பிறந்தோடனே தாய்மாமன் சீருன்ற திட்டம், அந்த குழந்தை பிறந்தோடனே கொடுக்குற பாலுக்கு விலை ஏற்றி கொடுத்துருக்கோம். பள்ளி கல்வித்துறையில் ஒரு குழந்தையும் சைக்கிள் கொடுத்தீங்களே, அந்த சைக்கிளை டிஸ்மேண்டில் பண்ணி அந்த குழந்தை கஷ்டப்பட்டுது. அந்த சைக்கிள் ஓட்டுற குழந்தைக்கு ஒரு ஹெல்மெட் சேர்த்து கொடுக்கணும்னு ஒரு தாய்மாமனுக்கு மட்டும்தான் தோணும். அதை இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. ஐயா 80 கேட்டார், எல்லாத்துக்கும் பேர் மாற்றினீங்களே ஐயா, நீங்கள் திறந்த அம்மா உணவகத்தை மூடி வச்சாங்களே கேட்டிங்களா? நீங்கள் திறந்து வச்ச எல்லா திட்டத்துக்கும் பேர் வச்சாங்களே கேட்டிங்களா? இன்னைக்கு அந்த திட்டத்தை நாங்கள் மாற்றிருக்கோம், அதனால பேர் மாறுது. நாங்கள் யாரும் இப்போ கூட ஜோசப் விஜய் திட்டம் வைக்கல, தளபதி திட்டம் வைக்கல, வெற்றி திட்டம் வச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் வெற்றி மகளை உறுதியாக பற்றிக்கிட்டு இருக்கோம். வெற்றியே பிடிக்காம வர வர வெற்றின்ற பேர் கடல் அலர்ஜி ஆயிட்டு 220 தொகுதி. மருத்துவத்திற்கு 87 வருஷமா பழைய ஒரு சட்டத்தை வச்சிருந்தீங்க, இன்னைக்கு மாத்திருக்கோம். பாடத்திட்டத்தை ஸ்டெம்னு உலகமே வச்சிருக்கும் போது ஸ்டீம்னு மாத்தி அது வெறும் ஒரு டெக்ஸ்ட் புக்கா இல்லாம ஆர்ட் புக்கா இருக்கணும்னு கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் படிக்கிற கல்வியை ஒரு கொண்டாட்டமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இது எல்லாத்தையும் தாண்டி வேலை வாய்ப்பிலிருந்து அரசு உத்தியோகத்திலிருந்து ஒரு அரசாங்க திட்டத்தை பெறுவதற்கு சிம்பிள் கவ் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஆப் மூலமா ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்னு உங்க எல்லாரோட உரிமைகள், ஒரு சாதாரண பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆப்பில் ஒரு கிளிப்பில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இது எதையுமே கொண்டாட மாட்டோம். இவங்க எல்லாரும் 75 வருஷமா செஞ்சு வச்ச ஊழலை மாத்துறதுக்கும் திருத்தறதுக்கும் வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போது மூடிடலாம்னு நினச்சிங்கன்னா அது ஒரு 30% நீங்கள் பண்ணலாம். 70% பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் தாய்மார்களும் ஒன்றா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இந்த 1.25 கோடி ஓட்டுன்றது ஏப்ரல் 23 கணக்கு தான். இன்னைக்கு விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் சேர்த்து 2 கோடி, அன்னைக்கு நீங்கள் ஓட்டு போட விடாமல் தடுத்தவங்களாம் சேர்த்தா 2.25 கோடி, கட்சிக்குள்ளே வந்தவங்களாம் சேர்த்தா 2.5 கோடி. இன்னைக்கு ஓட்டு போட வயசு இல்லாமல் நாளைக்கு ஓட்டு போட வந்து நிற்க போகிறான் பாருங்க ஜென்சி, அவனை சேர்த்தா இந்த கட்சி 3 கோடியை தாண்டி இருக்கும். இவங்களுக்கு அரசியல் மறந்து போச்சு, புது அரசியல் என்னன்னு புரிய மாட்டேங்குது. இது வெறும் பிகினிங் தான். தமிழ்நாட்டோட வளர்ச்சி மட்டும்தான் இன்னைக்கு. ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவோட நம்பிக்கை தமிழகம் வளர்ந்து நிற்கும். எழுதி வச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. அன்னைக்கு நீட்டு விளக்கு பெற நாளும் ரொம்ப தொலைவில் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். 100 நாட்கள் ஆட்சி. இந்த 100 நாளுங்கிறது கேட்கறதுக்கு ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்குது இல்லையா? 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதனால நம்மளும் தலைப்பு வச்சுட்டோம், இவங்களும் வந்துட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது. பட் 100 days இஸ் ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் அதிகம் இல்லையா? 5 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கீமில் நம்ம பார்க்கும்போது இந்த 3 மாதன்றது ஒரு குறைவான நாட்கள் தான், 100 நாட்கள் அப்படிங்கிறது. ஆனால் இந்த 100 நாட்களில் ஒரு ஒட்டுமொத்த ஆட்சியும் நம்ம வந்துட்டு இது சரியா தப்பா சாதனையா இல்லையான்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த ஆட்சி செல்லக்கூடிய வழி என்ன, இவங்க எப்படி என்ன ஏது நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு 3 மாதத்தில் நம்ம புதுசாக ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம இது என்ன ஏது எப்படிப்பா, ஓ இவர் தான் மேனேஜரா, இவர் தான் இவரா, இங்கே தான் இப்படி போகணுமா, காலையில் உள்ளே போனால் இந்த இடத்துல கையெழுத்து போடணுமா, பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு போகல. அந்த மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய அடிப்படை சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம 100 நாட்களில் பார்க்க முடியுங்கிற அடிப்படையில் தான் 2 தரப்புலையுமே பல கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், நிறைவான முடிவு அப்படிங்கிறது என்றைக்குமே மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் 100 நாள் போஸ்டர் ஒட்டியாச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு. திரு இன்பதுரை அவர்களும் நீண்ட ரிவ்யூ கூட எழுதி முடிச்சிட்டார் இந்த படத்துக்கு. ஆனால் என்ன பியூட்டினா, இந்த படம் 100 நாள் ஓடினா வெற்றி கிடையாது, வெள்ளி விழா கண்டாலும் வெற்றி கிடையாது, ஓராண்டு ஓடினாலும் வெற்றி கிடையாது. 1825 நாட்கள் ஓடணும் இந்த படம், 5 வருஷம், 1825 days இந்த படம் நல்லா ஓடி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னா அன்றைக்கி நாம் சொல்லலாம் இது சாதனை திரைப்படம், வெற்றி திரைப்படம்னு. ஸோ அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம், மக்களுக்கு அந்த முடிவை விட்டுருவோம். இந்த அருமையான அரங்கத்தில் அருமையாக தங்களுடைய வாதங்களை ஆக்கப்பூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் முன்வைத்த 6 பேருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். அருமையான பார்வையாளர்களாக இருந்த உங்களுக்கும் நன்றி, தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம்.